என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? நான் யாருக்கும் சரியாக புரியவில்லை என்ற ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த உணர்வுடன் நீங்கள் எவ்வளவு காலம் போராடினீர்கள் என்பதை கூட யாரும் முழுமையாக அறியாமல் கூட இருப்பாங்க. அது யாருக்கும் இன்னும் தெரியாமலும் இருக்கும். அந்த அளவுக்கு சில போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தங்களை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலை உங்களை இன்னமும் நினைத்து அது உங்களுக்கு கவலைக்கிடமான ஒரு செயல்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களை தனியாக எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளியிருக்கும். அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களால வெளிவர முடியாம நீங்க இன்னமும் தவித்து கொண்டே இருப்பீங்க. நீங்க வேறுபட்ட சிந்தனை கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். அந்த வேறுபட்ட சிந்தனையினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். மற்ற நபர்கள் மாதிரி நீங்க சாதாரணமான ஒரு நபராக இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒன்றை உங்களுடைய மனதிற்குள் போட்டு நினைத்து கொண்டே இருப்பீங்க. அதனால தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. அதனால பல விஷயங்களில் மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட போயிருப்பாங்க. நீங்க மற்றவங்களுக்கு நிகரானவங்களும் கிடையாது, கீழேயும் கிடையாது. அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் அனைவரின் விடையும் வேறுபடுத்தப்பட்டவன் அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்துக் கொள்வீர்கள். நினைத்து கொண்டுதான் இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டு வருவீங்க. அனைவராலும் உங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போவீங்க. இதுவே உங்களுக்கு நான் வேறுபட்டவனா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். ஆனால் நீங்கள் வேறுபட்டவன் கிடையாது. உங்களுடைய மனதிற்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ, அதை நீங்க பண்ணுவீங்க. மற்றவங்களுடைய பேச்சை நீங்க எப்பொழுதுமே கேட்க மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக நிச்சயமாக இருக்கும். நெருங்கியவர்களிடமிருந்து ஏற்பட்ட எமோஷனல் டேமேஜ் இருக்கு அல்லவா? அது மிகவும் ஆழமானதாக இருக்கும். இது உங்களுக்கு பெரிய அளவுல அன்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், அந்த 2யும் உங்களுக்கு குடுத்து, உங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய தேவைய நிறைவேற்றிக் கொள்வாங்க. எனவே முடிந்த அளவுக்கு யாராவது உங்களிடம் எமோஷனலா பேசுவது, அன்பா பேசுவதுன்னு பேசி, உங்களிடம் பணம் கேட்டாலோ, இல்லைன்னா உங்களிடம் உதவி கேட்டு வந்தாலோ, நீங்கள் அதை தவிர்த்துக் கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. திடீரென்று உங்களை தேடி வருகின்ற நபரிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். அவங்க ஏதாவது ஒரு தேவைக்காகவோ, உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பலனை அவங்க பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டுதான் இந்த மாரி சில செயல்கள செய்து கொண்டிருப்பாங்க. இதனால உங்களுடைய உள்ளுக்குள்ள காயங்களானது அதிகரித்து கொண்டே இருக்கும். நீங்க எதிர்பார்த்த அன்பும் புரிதலும் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். இதனால உள்ளுக்குள்ள அவ்வளவு காயங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். நண்பர்கள் இருப்பாங்க. இருந்தும் நான் தனியாகத்தான் இருக்கிறேன் என்பது போல உங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஒரு உணர்வு உங்களை விட்டு எப்பொழுதுமே போகாது. போகாம உங்களை நீடித்து கொண்டே இருக்கும். நீங்க செய்த உதவிகளை மதிக்காமல் விட்ட தருணங்கள் உங்களை மிகவும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். யாரெல்லாம் உங்களிடம் உதவி கேட்டு வராங்க, பணம் கேட்டு வராங்களோ, அவங்களிடம் உடனே நீங்க உதவியாக இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எதையுமே நீங்க பொருட்படுத்தாம உடனே எடுத்து கொடுத்துருவீங்க. அதே ஒரு நேரத்துல உங்களுக்கு பணமும் உதவியும் தேவைப்படும்போது, அவர்களிடம் போய் நீங்க நிக்கும்போது, அவங்க அத ஒரு பொருட்டா கூட எடுத்திருக்க மாட்டாங்க. உங்களையே அவங்க ஒரு ஆளா கூட கணக்குல வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இதனால என்ன செய்வது என்று தெரியாம, அதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். உங்களுடைய உறவுகள்ல நிலைத்தன்மை இல்லாதது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சவாலாகவே இருந்து கொண்டிருக்கும். இது உங்களுடைய உறவுகள்ல மட்டும் கிடையாது. உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய காதல் வாழ்க்கை, உங்களுடைய நண்பர்கள், சுற்றியுள்ள அனைவருமே சரி. உங்களுக்கு நிலைத்தன்மையாக இறுதி வரை உங்களுடன் இருக்க மாட்டார்கள். ஒரு சில நபர்கள் போவார்கள். ஒரு சில நபர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். என்பது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நீங்களும் அதை ஒருபோதும் நினைக்கவே மாட்டீங்க. இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கட்டும், போறவங்க போட்டும் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். எப்பொழுதும் நீங்க மற்றவங்கள எதிர்பார்க்காத ஒரு நபர். இது உங்களுக்கே தெரியும். மற்றவங்கள எதிர்பார்க்க மாட்டீங்க. நடப்பது நடக்கட்டும் என்பதை நீங்க நடக்கிறது அது பாட்டுக்கு நடக்கட்டும் என்பது நீங்கள் நாட்டுக்கு உங்களுடைய வேலையை நீங்க பார்த்து கொண்டே இருப்பீங்க. ஒருவர் போன அனுபவம் உங்களுக்கு நம்பிக்கை குறையவும் ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் ஏன் தெரியுமா? நம்ம கூட யாரும் நிரந்தரமா வரமாட்டாங்க. ஒரு பக்கம் போனா போகட்டும்னு தோணும். மற்றொரு பக்கம் யாரும் ஏன் நம்ம கூட நிலையா வர மாட்டேங்காங்க. அதனால நம்முடைய குடும்பமும் நம்ம கூட நிலையா வராதோ, இல்லை நம்ம கல்யாணம் முடிந்து நம்முடைய வாழ்க்கை துணையும் இறுதியில் ஏதாவது சண்டை போட்டு போயிடுவாளோ, இல்லை நம்ம குழந்தைகளும் நம்ம கூட இறுதி வரை வராமல் போயிருமோ, இந்த மாதிரி சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள நீங்களே தவறாக புரிந்து வைக்கப்பட்டு உங்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்களே இழந்து விடுவீங்க. இந்த மாதிரி சில தவறான எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதாவது ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க வெளியில சொல்லாம தாங்கிய மனவேதனைகள் அதிகமாகவே இருக்கும். அந்த மனவேதனைகள் யாரிடமும் கூறினாலும் நம்மளை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன கூறினாலும் அவங்க நம்ம வாழ்க்கையை பத்தி சிரிக்கத்தான் செய்வாங்க அப்படின்னு நினைத்துக்கொண்டு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய வேதனைகளை யாரிடமும் நீங்க கூற மாட்டீங்க. பேச முடியாத காயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அது மற்ற நபர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காயங்களாக இருக்கும். வெளியில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் உயிருக்கு உயிராக பழகிய நண்பர்களோ
தினம் உங்களுடைய காதல் வாழ்க்கையில கூட ஏற்பட்ட துரோகங்களாக கூட இருக்கலாம். இதனால சில வேதனைகள் ஏற்பட்டிருக்கும். அதை உங்களால வெளியில் சொல்ல முடியாம நீங்க தவிர்த்து கொண்டு இருப்பீங்க. புரியப்படாத உணர்வுகள் உங்களுக்குள்ள இருக்கப்படும். மறைக்கப்படாத சோகங்களும் உங்களுக்குள்ள இருக்கும். இவை அனைத்தும் உங்களை உள்ளுக்குள்ள சுமையாக வைத்து உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே இருக்கும். பண விஷயத்தில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளும் உங்களுக்கு ஒரு நிலைத்தன்மையை இல்லாத ஒரு உணர்வை கொடுத்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்கள் முழித்து கொண்டேவும் இருப்பீங்க. உணர்ச்சிகளை வெளியில் காட்ட முடியாத ஒரு நிலைமை உங்களை மேலும் தனிமையில தள்ளி கொண்டே இருக்கும். என்ன செய்தாலும் உங்களுக்கு உணர்ச்சிகளானது வெளியில போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய தனிமையிலையும் உங்களை ஆழ்த்தி கொண்டே இருக்கும். என் வாழ்க்கை எப்போது செட்டில் ஆகும் என்ற ஒரு கேள்வி நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கான பதில் கிடைக்காமல் நீங்கள் இன்னமும் சிக்கி தவித்துக் கொண்டே இருப்பீங்க. இந்த ஒரு வாழ்க்கையில தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்கள் முழித்துக் கொண்டிருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்திற்கான ஒரு காலமாக இருக்கும். இந்த ஒரு காலத்தை நீங்கள் தவற விடக்கூடாது. தவற விடாமல் நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். பயன்படுத்தினால் மட்டுமே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் மெதுவாக உருவாக ஆரம்பிக்கும். எந்த விதமான மாற்றங்களும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்காது. பொறுமையாக கிடைத்தாலும் நிலையாக இருக்கக்கூடிய மாற்றங்களாக நிச்சயமாக இருக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். குறைந்து அந்த குழப்பங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் உங்களை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உண்டாகும். அதிக யோசனைகளில் இருந்து வெளியே நீங்க வருவீங்க. அந்த யோசனைகள் எவ்வளவோ யோசிச்சிருப்பீங்க. அந்த யோசனைகள் எல்லாம் இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளானது உங்களை தேடி வரும். தேவையற்ற சிந்தனைகளை நீங்க விட்டுட்டு முக்கியமான விஷயங்களை கவனம் செலுத்துவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்று இனிமேல் நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு செல்லும் என்பதை உணர்ந்து அதன்படி நீங்க நடந்து கொள்வீங்க. உங்களுக்குள்ள எல்லா விஷயங்கள்லையும் நீங்க கவனத்தை செலுத்தி தன்னம்பிக்கையை உங்களுடைய உள்ளுக்குள் இருந்து உருவாகுற அளவுக்கு நீங்க நிச்சயமாக எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க நம்புவீங்க. நம்பி அந்த ஒரு வேலையில நீங்க இறங்குங்க. அந்த ஒரு வேலையில் உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். நான் போதும் என்ற ஒரு வலுவான உணர்வு உங்களை இன்னமும் முன்னேற்றி கொண்டே இருக்கும். யாரையும் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் ஒருத்தனே போதும், எனக்கு நானே எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வேன் என்று நீங்க உங்களையே நம்புவீங்க. மற்றவங்க என்ன சொல்கிறார்கள் என்பதை அதிகமாக நீங்க கவனிக்க மாட்டீங்க. அப்படி கவனிக்காமல் இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நீங்க வெற்றி அடைந்து விட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய மனதை கேட்டு நடந்தால் அது உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் யோசித்தும் நடக்க வேண்டும். யோசித்தும் கேட்டும் நீங்கள் நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். உங்களுடைய மனம் இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறியிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாகவும் மாற்றும். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு நிச்சயமாக உதவும். இந்த முடிவுகளின் மூலம் இந்த ஒரு நேரங்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு பாதைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த நீங்க கற்றுக்கொள்வீங்க. அதை நீங்க கற்றுக்கொட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு பாதைக்கு நிச்சயமாக திரும்பிவிடும். உங்களுடைய கோபத்தால் எத்தனையோ உறவுகளையும் எத்தனையோ மனிதர்களையும் நல்ல மனிதர்களையும் நீங்க இழந்திருப்பீங்க. இனிமே உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் உங்களுடைய உறவுகள் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். மன அமைதியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பழைய காயங்களை மறக்க நீங்க முயற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த காயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இனிமே உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்துவீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். யாரும் தேவையில்லை, நான் போதும் என்ற ஒரு வலுவான நிலைக்கு நீங்க வருவீங்க. அந்த ஒரு நிலையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். அது தனிமையாக இருக்காது, அது உங்களுடைய தன்னம்பிக்கையாக மாறும். பிரச்சனைகள் மெதுவாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் இனிமேல் நிதானமாக எல்லோரிடமும் பேச ஆரம்பிப்பீங்க. உங்களை மற்றவங்களுடன் ஒப்பிடுவது நீங்க நிறுத்தி விடுவீங்க. உங்களை நீங்களே நான் தான் பெருசு, மற்றவனுக்கும் எனக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொண்டு மற்றவங்க கூட நீங்க ஒப்பிடாம உங்களை நீங்களே பெருமையாக நினைத்துக் கொள்வீங்க. உங்களுடைய பாதை தனித்துவமானது என்பதை புரிந்து நடந்து கொள்வீங்க. உங்களுக்கு யார் தேவை யார் தேவையில்லை என்பதை தெளிவாக அறிந்து அதன் பின்பு நீங்கள் நடப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு உணர்வு, நான் இன்னும் உயர வேண்டும் அப்படிங்கிற ஒன்று உங்களுக்குள்ள உருவாகி கொண்டிருக்கும். அது உங்களுடைய வளர்ச்சியை தூண்டி கொண்டே இருக்கும். இந்த மாற்றத்திற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய அதிபதி சனி பகவான்.
அவர் உங்களை சோதித்தாலும் இறுதியில் நிலையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரக்கூடிய ஒருவராக இருப்பார். இப்போது அவர் உங்களுக்கு மனதளவில் வலிமையையும் தெளிவையும் மற்றும் நிலைத்தன்மையும் கொடுப்பதற்கு ஆரம்பமாகி கொண்டிருக்கிறார். நீங்கள் எடுத்த முயற்சிகள் இனிமேல் வீண் போகாது. மெதுவாக ஆனால் உறுதியான பலன்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் வீணாகவில்லை. அவை உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றி இந்த புதிய நிலைக்கு உங்களை தயார் செய்து வைத்து கொண்டே இருக்கிறது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில தெளிவு, தன்னம்பிக்கை மற்றும் அமைதி அதிகரிக்க நீங்கள் உங்களுடைய பாதையை நீங்களே உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாக மாறிவிடுவீர்கள். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இப்போது அவர் உங்களுக்கு மனதளவில் வலிமையையும் தெளிவையும் மற்றும் நிலைத்தன்மையும் கொடுப்பதற்கு ஆரம்பமாகி கொண்டிருக்கிறார். நீங்கள் எடுத்த முயற்சிகள் இனிமேல் வீண் போகாது. மெதுவாக ஆனால் உறுதியான பலன்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த அனைத்து